நானே வந்து சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ பார்த்து என் டயட் ஆல்டர் பண்ணியிருக்கேன். நம்ம விக்ரம் சாருக்கும் நம்ம அந்த காமராஜர் சாருக்கும் சண்டை நடக்கும். அப்போ டைரெக்டாக போய் பேசிப்பாங்க, என்ன இப்படி சொன்னியாமே நீ. இப்போ எப்படி தெரியுமா சண்டை நடக்குது? இது வரைக்கும் இந்தியா லெவலில் சாதிச்சு எத்தனை தமிழக பாடி பில்டர்ஸ்க்கு வேலை கிடைச்சிருக்கு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, ஜெனட்டிக்ஸை பற்றி ஒரு விஷயம். இப்போது ஃபாரினர்ஸ்லாம் இருக்காங்களே, நல்லா கடாக்குட்டி மாரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு, ஒரு ஸ்டேஜில் அப்படி பான் நிற்பாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் மிஸ்டர் இந்தியா காம்படிஷன் நடந்தால் கூட அந்த சைடில் இருக்க ஒலிம்பியா காம்படிஷன்லாம் இருக்குல்ல, அவங்கள்ட்ட கடைசி இடத்த ஒருத்தர் பிடிப்பார் பாருங்க, அவர் இந்தியாவில் ஃபஸ்ட்டுக்கு வந்துடுவார். அப்படி இருக்க அவரோட உடம்பு பார்க்குறதுக்கு கம்பேரிட்டிவ்லி நான் சொல்கிறேன். ஜெனட்டிக் எப்போவுமே ஃபாரினர்ஸ் தான் ஹெவியாக இருக்குமா என்ன நம்மளை காட்டிலும்? ஏன்னா அவங்க அதிகமாக நான்வெஜ் சார்ந்தே ஒரு தலைமுறை இருந்ததுனாலேயே ஜெனட்டிக் நம்மளை காட்டிலும் அவங்க சூப்பராக இருக்கா? இல்லை, நீங்கள் ஜெனட்டிக் வந்து மேபி ரேசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஜெனட்டிக் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங் இவங்க ஸ்ட்ராங்னு சொல்ல முடியாது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிம்பியா பண்ணுறவரும் வந்து நேச்சுரலாக பண்ணியிருக்க மாட்டார், அந்த ஜெனட்டிக் இருக்கோ. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்களும் ஒலிம்பியா பண்ணுறீங்க, நானும் ஒலிம்பியா பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே இந்தியன் ரேசஸ் இல்லை. நீங்கள் இந்தியன் ரேசஸ்லேருந்து வரீங்க, நான் வந்து யூரோப்னு வச்சுக்கோங்க, ரஷ்யன் பாடி பில்டர்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் ரஷ்யன் பாடி பில்டர்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு. ஸோ ஜெனட்டிக்கு பேஸ் பண்ணி தான் மெடிசன் போடுறோம். பட் ஆனால் நீங்கள் இந்தியாவிலேருந்து ஒலிம்பியா வரப்போ நீங்கள் ஓவர் டோசேஜ் பண்ணிட்டு என் சைஸ்க்கு வந்துடுவீங்க. ஓகே, இப்போது நான் வந்து ஆனால் சிமெட்ரிக்கலாக கொஞ்சம் மாட்டுவோம்ல, அது டிபெண்ட்ஸ் ஆன் ஜெனட்டிக். இப்போது என்னோட ஆப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராப்பராக இருக்கும், இந்த பைசெப்ஸ் சைஸோட இந்த பைசெப்ஸ் கம்மியாக இருக்கும், அது ஜெனட்டிக். இப்போ என்னோட ஃப்ரெண்டும் என்னை பார்த்துட்டு பாடி பில்டிங் பண்ணான், அவனுக்கு ஆப்ஸ் என்ன மாதிரியே வரும், ட்ரெயின் பண்ணி ஓரளவுக்கு கொண்டு வரலாம். ஆனால் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரியே கொண்டு வர முடியாது. தட்ஸ் கால்ட் ஜெனட்டிக். I'm genetically blessed for this biceps and abs. He is genetically blessed for this is thighs. எதுக்காகனா பசங்க இப்போ அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகரையோ இல்லை ரோனி கோல்மனையோ பார்த்துட்டு நானும் ஒர்க் அவுட் பண்ண இது போல் வந்துடும்னு நினச்சிடுறாங்க. இந்த கொஷின்ஸ் கரெக்டு. நம்ம இப்போ நான் வந்து என் ஜிம்மில் இருக்கிற ஒரு அண்ணனை பார்த்து இன்ஸ்பைரிங் ஆகி அவரை மாதிரி பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டேன். அதோட என்னை வந்து பாடி பில்டிங் பண்ணி மெடல் வாங்க வைக்கணுன்றது என்னை மோட்டிவேட் பண்ணது அம்மா. பட் அதில் இருக்கிற ஃபீல்டில் அட்மையர் ஆன விஷயம் யாரை பார்த்து அட்மையர் ஆனா, ஏன் ஜிம்மில் அரின்னு ஒரு அண்ணனை பார்த்து. ஏன்னா எஸ் ஹியூஜ் ஃப்ரேம், புரியுதா, எஸ் ஹியூஜ் லெக், கிட்டத்தட்ட ரோனி கோல்மன் மாதிரி ரொம்ப அப்படிலாம் பண்ண முடியாது. அந்த டைமில் திருச்சியில் பெஸ்ட் பாடி பில்டர்ஸ் அரின்னு சொன்னால் அந்த டைமில் தெரியும். இப்போ அவர் கத்தாரில் அவர் வேலையை பார்த்துட்டு ஜாலியாக இருக்கார். ஓகேவா? ஸோ நான் வந்து அவர் மாதிரி ஆசைப்பட்டேன், அதுக்காக பேக் ட்ரெயின் பண்ணேன். ஸோ இந்த பாடி பில்டிங் ஐக்கான் நீங்கள் அர்னால்டே எடுத்துக்கோங்களேன், அவரை மாதிரி வரணுன்றது நெக்ஸ்ட்டு. நம்ம அவங்கக்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கணுன்னா, அவங்க காட்டின டிசிப்ளின், அவங்க காட்டின டெடிக்கேஷன், அவங்க காட்டின ரெஸ்பெக்ட். சீனியர் பாடி பில்டர்ஸ் இங்கே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஜிம்முக்கு போகிறோம் 2 காம்படிஷன் பண்ணி ஒரு ஜிம்மை போட்டால் நம்ம மாஸ்டர்ஸ் போல் நம்ம ப்ரோ போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. மெயின் ஜிம்மில் நம்ம என்ன கற்றுப்போம் தெரியுமா? டிசிப்ளின். இன்னொன்று, நம்மளை விட பவர்லேயும் சரி ஸ்டாமினாலேயும் சரி கம்மியாக இருக்கிற வந்து நம்மளை டீஸ் பண்ணாலும் வம்புழுத்தாலும் மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணி அவனை அடிக்காமல் அவனை காம்ப்ரமைஸ் பண்ணி தோலை தட்டி கொண்டு வரும். அது வே ஆஃப். புரியுது. ஜாக்கி சானோட மெத்தட் மாதிரி தான். நமக்கு பவர் இருக்குது, நம்ம அவன் அடித்தா சுருண்டு கீழே வந்துடும். அதுக்காக நம்ம அடிக்கக்கூடாது. ஜிம்மில் இன்னும் இந்த விஷயமும் நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஸோ தேர்ட் திங் என்னென்னா ரெஸ்பெக்ட். இப்போது என் மாஸ்டர் ஆல் இண்டியாலாம் பண்ணதில்லை, சவுத் இந்தியா வரைக்கும் தான் பண்ணியிருக்காரு. நான் மிஸ்டர் இந்தியா அவர் கோச்சில் தான் பண்ணுறேன். ஒரு காலத்தில் அவர் பண்ணதுக்கு நம்ம காலத்தில் பண்ணதுக்கு வித்தியாசம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதே இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். திருச்சியில் அந்த டைமில் அதிக காம்படிஷன்ஸ், அதுவும் சின்ன ஏஜில் நேஷ்னல் லெவலில் போய் வின் பண்ணிட்டு வந்தது நான் தான். இதை பார்த்துட்டு யாரும் உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க, அந்த டைமில் யாரும் கிடையாது முதல்ல. புரியுதா? நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா இதெல்லாம் வந்து ரெக்கார்ட். ஸோ நான் தமிழ்நாடுன்னு சொல்லாமல் திருச்சியில் பண்ண எல்லாமே பெரிய காம்படிஷன்ஸ். ஓகேவா? அது இந்த ஏஜில். இப்போ இருக்கிற பாடி அப்போனா 17 காம்படிஷன்ஸ் பண்ணியிருக்கேன்னா, அப்பையும் நான் என் மாஸ்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்டாக தான் இருப்பேன். நான் வந்து டைட்டில்ஸ் அதிகம் வின் பண்ணியிருக்கேன், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் நான் கம்மி தான். என்னை ரெடி பண்ணதே என் குருஜி தான். ஆனால் இப்போ இருக்கிற பாடி பில்டர்ஸ் எப்படின்னா, 2 காம்படிஷன்ஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் 500K வச்சுட்டு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ்னு வச்சுக்கோங்க, ரமேஷ்க்கு 500K இருக்குது, 2 காம்படிஷன் பண்ணிட்டான், பிரான்ஸ் மெடலே வச்சுட்டான், 500K இருக்குது. ரமேஷ் ஆர்மின்னு இன்னொரு அக்கௌண்ட் ஃபேன்ஸ் கிளப்னு இருக்குது. அதெல்லாம் வந்துட்டாலே பெரிய என்னமோ எக்ஸ்பீரியன்ஸ் பாடி பில்டர்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக இன்ஃப்ளூயன்ஸ்ன்ற வார்த்தைக்கான அர்த்தமே பார்க்குறவங்களே எங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். மக்களை அறியாமையில் இருந்த மக்களாக இருந்தாலும் சரி, படித்த மக்களாக இருந்தாலும் சரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அந்த லெவலில் இருக்க ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்புன்ற ஒன்று இருக்குது ப்ரோ. சொசைட்டியை மிஸ்கைட் பண்ணக்கூடாது, கரெக்டாக கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. ஆனால் அது இப்போ தவறுதோ? எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தோணும். அப்படி எல்லாரும் கிடையாது, சில பேர் இருக்காங்க. ஏன்னா நானே வந்து சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் வீடியோ பார்த்து என் டயட் ஆல்டர் பண்ணியிருக்கேன். ஓ, தட்ஸ் கிரேட். சில விஷயம்லாம் மாற்றிருக்கேன். நான்லாம் சின்ன வயசுலேருந்து சீஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்காது.
கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பரவாயில்லையே. மசில் பம்பிங்லாம் யூஸ் ஆயிருக்கு. ஆனால் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சதுனால ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதே தப்பான இன்ஃப்ளூயன்ஸரை பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு எதாவது அஃபெக்ட் ஆயிருக்கும். அதில் தான் இப்போ நிறைய பேர் சிக்கியிருக்காங்க. ப்ரோ இன்னொரு விஷயம், இப்போ ஒர்க் அவுட்ன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பெஞ்ச் ப்ரெஸ் போடுறீங்களோ இல்லைனா வேறு எந்த ஒர்க் அவுட் போடுறீங்களோ, அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் பண்ணுற அதே ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா கையை கொஞ்சம் வைடாக பிடிப்பார், ரான் கோல்மன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக பிடிப்பார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பிடிக்கிறது, இந்த ஹோல்டிங் தான் மேட்ரு. பட் அதுவே மாறி மாறி இருக்கும். ரிவர்ஸ் கிரிப்பில் பல பேருமே போயிடுறாங்க. நம்ம ஒரு மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாஸ்டரும் ஒரு மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக யூனிவர்ஸில் ஒரு மெத்தடே கிடையாது ப்ரோ, இந்த கிளாஸ் இப்படி தான் போடணுன்ட்டு. நீங்கள் மசிலுக்கு வந்து எந்த மாதிரி ஒர்க் அவுட் கொடுக்குறீங்களோ க்ரோத் அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 90 days ஒரு 3 monthsக்கு நான் வந்து கண்டெஸ்ட் இருக்குது. ஸோ பர் வீக் நான் 2 times செஸ்ட்டு வந்து ட்ரெயின் பண்ணுறேன். அப்போ பர் மந்த் எத்தனை வாட்டி ட்ரெயின் பண்ணியிருப்பேன்? 4 × 2 8 times நான் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ 3 monthsனால் 24. ஸோ இந்த கண்டெஸ்ட்டில் 24 வாட்டி செஸ்ட்டை நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். 24 வாட்டி நீங்கள் ஒரே ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மசிலுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் ஆகி க்ரோத் அந்த அளவுக்கு இருக்காது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இப்போ பைசப்ஸ் கர்ல்ஸே இருக்குது, ராட்லேயும் பண்ணலாம், ஆல்டர்னேட் டம்பிள்ஸ்லேயும் பண்ணலாம், கேபிள்லேயும் பண்ணலாம். புல்லப்ஸ்லேயே நம்ம புஷ்அப்ஸ் வேரியன்ட் இருக்குது தெரியுமா? வேரியேஷன்ஸ் அந்த ராடில் நம்ம புல்லப்ஸ் பார் இருக்குல்ல, அதில் நம்ம க்ளோஸ் கிரிப் பண்ணி நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஒர்க் அவுட் கொடுத்தா எனக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு, என்னை ட்ரெயின் பண்ண மாஸ்டர்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே, ஏன்னா நிறைய ஜிம்மில் கோச்சே பசங்களை திட்டுவாங்க, நான் இங்கே சொல்லிக் கொடுக்க குத்துக்கள் மாதிரி இருக்கேன், நீ என்ன போய்ட்டு வீடியோவாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறா, அப்போ நான் அதுக்கு இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு. கோச்சோட இந்த கோபமும் நியாயமானது தானே இந்த விஷயத்தில்? இது நியாயம்தான். நியாயம்னு நான் சொல்ல மாட்டேன் தெரியுமா. கோச்சுக்கு வந்து 80% தெரிஞ்சிருக்கும் எந்த விஷயத்தை யார்கிட்ட இருந்து கற்றுக்குறோன்றது இருக்குது. இப்போது நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஒரு விஷயம் வந்து இன்ஃப்ளூயன்சரை பார்த்து ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிட்டு, அவர் வந்து ரீசெண்டாக வந்தவர் தான், ரீசெண்டாக ஃபிட்னஸ்குள்ளே வந்தவர் தான். அதுக்காக இவர் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு என்னோட மைண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்காது. ஸோ யார் என்ன வேணாலும் சொன்னாலும் அது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்றது விஷயம். அது என் மாஸ்டர்ஸ் எனக்கு சொல்லி தரல. இந்த புதுசாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்த அந்த பையன் வந்து போட்ட கண்டென்ட்டில் நான் கற்றுக்கிட்டேன். அதாவது 10 இன்ஃப்ளூயன்ஸரில் ஒரு 1-2 பேர் தான் க்ரெடிபிளாக இருக்காங்க. மிச்சம் இருக்கிறனால மொத்த அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மொத்த க்ரௌடுக்குமே அசிங்கமாக தான். ஆனால் இப்போ ஒரு சண்டை வந்துட்டுருக்கோ இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்குள்ளேயே, நீ சொல்கிறது சரி நான் சொல்கிறது சரின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்ததுனால கேட்குறேன். நானும் பார்த்தேன், ஒரு சேனல்லே கேட்டாங்க. அதுக்கு நான் மெச்சூர்டாக என்ன ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து பக்கா ஸ்போர்ட்ஸ் மேன். நீ பாடி பில்டிங்க்கு முன்னாடி ஸ்கூலில் என்னடா பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் புட் பிளேயர், ஸ்டேட் லெவல் வாலிபால் பிளேயர், கேப்டன்னா, காலேஜ் ஸ்கூல் டீமோட கேப்டன்னா. ஸோ ஸ்போர்ட்ஸில் இருந்திருக்கேன். அப்போ ஆர்மின்றனால கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் சின்ன வயசுலேருந்து பேஸ்கெட் பால் கோச்சிங் போயிருக்கேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் மேன்னா நான் பார்த்தேன் அப்படின்னா இது ஹெல்த்தி கிடையாது. அப்படி அந்த கண்ணோட்டத்தில் இல்லைனா? ஆமாம். ஓகே, நீங்கள் ஐ படம் பார்த்துருக்கீங்களா? ஐ படத்தில் வந்து விக்ரம் சாருக்கும் நம்ம அந்த காமராஜர் சாருக்கும் சண்டை நடக்கும். அப்போ டேரெக்டாக போய் பேசிப்பாங்க, என்ன இப்படி சொன்னியாமே நீ. இப்போ எப்படி தெரியுமா சண்டை நடக்குது? இன்ஸ்டாகிராம் வீடியோவில் நடக்குது. நீ சண்டை அப்படி கூட போட்டுக்கோ, பப்ளிக்காக போட்டினா நீ ஒரு இன்ஃப்ளூயன்சர், உன்னை பார்த்து அடுத்த வர யங்ஸ்டர்ஸும் அதே தான் பண்ணுவான். இன்னொன்று என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, வளர்ந்துருப்பாங்களே இந்த ஃபீல்டில், எக்ஸ்பீரியன்ஸ் பாடி பில்டர் 25 வருஷமாக 2 million ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம புதுசாக வரோம். இப்போ ஸ்ட்ராட்டஜியே எப்படின்னா, அந்த வளர்ந்த இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்களா அவங்கள போய் போக் பண்ணுறது. அவர் உண்மையாக சொன்னாரா பொய் சொல்ல, அவர் நாலேஜுக்கு சொல்கிறாரு, நம்ம அவர் சொல்கிறது தப்புன்னு வீடியோ போடணும். அதாவது ஒன்று நீயே உழைச்சி ஃபேமஸ் ஆகணும், இல்லை உழைச்சி ஃபேமஸ் ஆகணும்னு தொடணும். அவனை உண்டு அப்படி தான் இருக்குது. அது தப்பு இல்லை. அதை தான் நான் வந்து ஹெல்த்தி இல்லைன்னு சொல்கிறேன். ஏன்னா 10 வருஷம் கழித்து என் பையன் ஃபிட்னஸ்குள்ளே வரணும்னு நினச்சேன்னா அவன் ஜென்ரேஷன்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம்லாம் எப்படி இருக்கும்? அப்போது இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டே இருந்ததுன்னா அவனும் அதே தான் பண்ணுவான். ஸோ நான் அப்பா இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் மைண்டில் நான் இந்த அளவுக்கு மெச்சூர்டாக இருக்கனால என் பையனை கண்டிச்சிருவேன். எல்லோரும் என்ன மாதிரி பண்ண முடியுமா? முடியாது. நான் இந்த ஃபீல்டில் இருக்கிறனால இது அன்ஹெல்த்தின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஃபீல்டுன்னு வார்த்தை சொல்கிறீங்களே, இது வரைக்கும் இந்த ஃபீல்டு கவலைக்குரிய வகையில் தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நல்ல பாடி ஏற்றுற ஒருத்தருக்கு என்ன அதிகபட்ச ஒரு வேலை வாய்ப்பு ஈஸியாக கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, பவுன்சராக வருவியா, டிஷர்ட் போட்டு கை கட்டி நிற்பியா, ஏன்னா பொருள் கேட்டால் வாங்கி கொடுப்பியா, இவ்வளோ தான். எனக்கு தெரிஞ்சு இருக்கிற ஸ்போர்ட்லேயே வெளியில் தெரிகிற ஸ்போர்ட்னா பாடி பில்டிங் மட்டும்தான். வேறு எந்த ஸ்போர்ட்டுமே நம்மளால் பார்த்ததும் கண்டுபிடிக்க முடியாது, பாடி பில்டிங் தான் தெரியும். அப்பேற்பட்ட பாடி பில்டிங்க்கு பெருசாக ரெக்கக்னிஷன் கிடைக்கலையோ, வேலை வாய்ப்புகளை சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன் பாடி தான் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நிறைய காம்படிஷன் போயிருப்பாங்க, டைட்டில் அடிச்சிருப்பாங்க, வேலை வாய்ப்பு கிடைக்காது. நீ போய்ட்டு ஒரு நேஷனல் பண்ணிட்டு வா அப்படின்வாங்க. முடிச்சுட்டு வந்தால்
இல்லைப்பா நீ இன்டர்நேஷ்னல்னா ஒரு மேடை ஏறிடு, இதுக்கப்புறம் வாய்ப்புன்னு சொல்லுவாங்க. 1,00,000 பேர் ட்ரை பண்ணுவான், அதில் 2 பேர் மட்டும் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும், அவனுக்கு மட்டும் தான் வேலை கிடைக்கும். மற்ற எல்லாருமே ஜிம்மில் ட்ரைனராகவோ பவுன்சராகவோ இப்படி தான் போகணும். இந்த அவலம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குல்ல, இதுக்கு எப்படி தான் நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஜென்ரேஷனில் பாடி பில்டிங் பண்ணவங்களுக்கு அந்த ஃபீல்டில் இருக்கிற கெரியர் growth. ஒன்று பவுன்சர் ஆகலாம், இல்லை ஜிம் போட்டு பொழைச்சிக்கலாம். பட் இப்போது வி ஆர் லிவிங் இன் அ டிஜிட்டல் வேர்ல்டு. இன்ஸ்டாகிராம் வந்து வேர்ல்டு வைடில் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூலில் நம்ம இருக்கோம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில். இது வந்து இது மூலியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் என் பையன் ஃபிட்னஸ்குள்ளே வரானா சர்டிஃபிகேட் பண்ண சொல்லுவேன். ஸோ பாடி பில்டிங் பண்ணி ஒரு டைட்டிலையும் வின் பண்ணி வச்சுட்டா இட் வில் ஹெல்ப் ஃபார் யுவர் போர்ட்ஃபோலியோ. அது என்ன கொஞ்சம் தெளிவாக கேட்குறேன் ப்ரோ. இப்போது நீங்கள் சொன்ன பேஸ்கெட் பாலோ இல்லைனா கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ இதுக்கெல்லாம் இந்தியா லெவலில் டீம் இருக்குது ப்ரோ. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அதில் ஒரு நேஷ்னல் மெடல் பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் இன்டர்வியூவில் பேசுது, கோட்டாவில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குது. இதே பாடி பில்டிங் நீங்கள் இந்தியா லெவலில் போனாலும் கூட அவ்வளோ சீக்கிரம் கிடைக்க மாட்டுது. இப்போ விளையாட்டுத்துறை இருக்குல்ல தமிழ்நாட்டில், அதையே நான் பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். இது வரைக்கும் இந்தியா லெவலில் சாதிச்சு எத்தனை தமிழக பாடி பில்டர்ஸ்க்கு வேலை கிடச்சிருக்கு லிஸ்ட் எடுத்திங்கன்னா ரொம்ப சொற்பமாக மட்டும்தான் ப்ரோ இருக்கும். அதான் கேட்குறியான்ட்டு. இதுக்கு சூப்பர் வேலிடான ஆன்சர் இருக்குது. ஒலிம்பிக்கில் ஸ்டெராய்ட்ஸ் போட்டால் அலோடா? அது ஸ்போர்ட்ஸ். இதில் ஸ்டெராய்ட்ஸ்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது, புரியுதா? இப்போ கிடைக்கிற ஏகனேஷன் பெருசுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்களே சொல்கிறீங்க, நான் சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன், ஏன் கேட்குறேன். இப்போது என் உடம்புக்கு 1000 mg ஆஃப் டெஸ்டோஸ்டிரான் போட்டால் இப்படி பாடி மாறும். உங்கள் உடம்புக்கு அதே போடுறப்போ மாறாது. ஏன்னா உங்கள் ஜெனட்டிக் வேறு, என் ஜெனட்டிக் வேறு. ஸோ இங்கே வந்து மெடிசன் தான் ஒரு ஆளை மாற்றுது, ஜெனட்டிக் தான் அவனை ஃபார்ம் ஆக்குது. நீங்களே ஓப்பனாக சொல்கிறீங்களா ப்ரோ? இதுதான் சார் உண்மை, இதுதான் உண்மை. ஏன்னா இந்த உண்மையை நிறைய பேர் ஏற்றுக்காம நான் கஷ்டப்பட்டேன் எனக்கு சான்ஸ் கிடைக்கலன்றாங்க. அது அவங்க பண்ண தப்பு. நீ கரெக்டான ஃபீல்டை நீ சூஸ் பண்ணியிருக்கணும். இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணதே தப்புன்றீங்களா? இப்போ பாடி பில்டிங்கை சூஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம்ல, அது வேறு. நான் என்னை பொறுத்த வரைக்கும் பாடி பில்டிங் இஸ் அன் ஆர்ட், நாட் ஸ்போர்ட். ஏன்னா இப்போ சூப்பரான பாடி பில்டர், எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் வந்த 2 பாடி பில்டர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ராஜா அஜித் பிரதர், அவரை நான் நேரில் பார்த்ததில்ல. டெல்டா திலீப் பிரதர், அவரை நான் நேரில் பார்த்ததில்ல. இப்போ ராஜா அஜித் பிரதருக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஃபார்ம் மெயின்டைன் பண்ணியிருப்பார். டெல்டா திலீப் பிரதர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு ஃபார்ம் மெயின்டைன் பண்ணியிருப்பார். இது அவங்க வந்து நேச்சுரலான்னு கேட்டால் அவங்களே நிறைய விஷயத்தில் சொல்லியிருப்பாங்க நேச்சுரல் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே. ஆக்சுவலாக நேச்சுரல் இல்லாமல் இந்த அளவுக்கு கொண்டு வரவே முடியாதப்போ உங்களுக்கே தெரியுது. அப்போ இந்த இன்டர்வியூவில் நான் சொல்கிறது ஈஸி தான், ஏன்னா அவங்க பண்ணுறாங்க தான், ஓகே ஃபைன், அவங்களுக்கு தெரியும், எல்லா காஷன்ஸோடு தான் பண்ணுறாங்க. இதுலேருந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஒவ்வொரு உடம்புக்கு தேவையான மெடிசன்ஸ்க்கு ப்ளஸ் அதிலேருந்து ட்ரைனிங்கில் இருந்தால் உடம்பு மாறுது. அதில் தான் நீங்கள் போய் காம்படிஷன்ஸ் பண்ணி சர்டிஃபிகேட் பண்ணுறீங்க. அதனால தான் இந்த ஜென்ரேஷன்ஸில் இருக்க ஃபிட்னஸ் பர்சன்ஸ்க்கு கெரியர் க்ரோத்துக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போது நான் இப்போ வந்து ஃபிட்னஸ் கோச் ஆகணுன்னா என்கிட்ட டைட்டில் இருக்குது, போர்ட்ஃபோலியோக்கு நல்ல ஒரு விஷயமா. நெக்ஸ்ட் நான் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஒரு 2 வருஷம் படித்தேன்னா நிறையா ஸ்பெஷலைஸ்டான சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ண முடியும். பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு ஆப் க்ரியேட் பண்ணலாம். அந்த ஆப் மூலயமா ரெக்கார்டட் ப்ரோக்ராம் விற்கலாம். 30 days ப்ரோக்ராம், 60 days ப்ரோக்ராம்னு நான் ரெக்கார்டட் ப்ரோக்ராம் விற்க முடியும். இன்னொன்று அந்த அதே ஆப் மூலயமா ஆன்லைன் கிளைண்ட்ஸை வந்து நான் ஆன்போர்ட் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்ஸ் பை போஸ்டிங் மை கண்டென்ட். புரியுதா? நான் ஒரு விஷயம் நல்ல விஷயம் சொல்லுவேன், அந்த விஷயம் வேர்ல்டு வைடுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்ஸ்டாகிராம் யூஸ் ஆகுது. ஸோ அப்போது கலிஃபோர்னியாவில் இருக்கிறவங்க, யூரோப்பில் இருக்கிறவங்க, ஆஸ்திரேலியா இருக்கிறவங்க எல்லாருமே என் மூலியமாக கனெக்ட் ஆகலாம், கம்யூனிட்டி பில்ட் பண்ண முடியும். இன்னொன்று சப்ளிமெண்ட் ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணலாம். இன்னொன்று கவர்மெண்ட்டில் ஒரு கோட்டாவே இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? ஸோ கவர்மெண்ட் ஜாப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரயில்வேஸில் வேலை இருக்குது. இன்கம் டேக்ஸ், நம்ம கார்த்திக் ஈஸ்வர் எடுத்துக்கோங்க, இன்கம் டேக்ஸில் போயிருக்காரு.